ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டோம். குழந்தைக்கு ஒரு சாலிட் இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள்லாம் கட்டாயமாக வாங்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. எப்படி இணை உணவு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குழந்தைக்கு இணை உணவை ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கக்கூடிய பொருட்களில் ஒன்றான இந்த பிப்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இதுக்கு பேர் தான் பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே தெரியாது. பட் இது ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு பேர் தான் பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம பிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எதுக்காக பிப்ஸ் யூஸ் பண்ணணும்னா, குழந்தைக்கு நம்ம ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைக்கு சாலிட் கொடுக்க ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பேன்? ஆப்பிள் பியூரி கொடுப்போம், பனானா பியூரி கொடுப்போம், அரிசி கஞ்சி கொடுப்போம், ராகி கஞ்சி கொடுப்போம். இதுதான் எல்லா குழந்தைக்குமே ஃபஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது. ஆனால் குழந்தைக்கு ஃபஸ்ட்டாக 6 மாதத்துலேயோ 5 மாதத்துலேயோ ஒரு சில பேர் 4 மாதத்துலேயோ கூட கொடுப்பாங்க. குழந்தை உட்கார ஸ்டார்ட் பண்ண உடனே தாராளமாக சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில குழந்தைங்க 7 மாதம் 8 மாதத்துல தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஒழுகும். இந்த அரிசி கஞ்சி, இந்த ராகி கூழை இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அது போகவே போகாது. நல்லா அப்படியே ட்ரெஸ்லேயே பிடிச்சிக்கும். ராகி கூழ் ஆகட்டும், அரிசி கஞ்சி ஆகட்டும், இந்த பனானா பியூரி, ஆப்பிள் பியூரி எல்லாம் நல்லா அவங்களோட ட்ரெஸ்ஸில் பிடிச்சிக்கும். சரியாக போகவே போகாது. நம்ம துவைக்கணும், ரொம்ப சிரமப்பட்டு அதை வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடைஞ்சலை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது ஒரு சாலிட் எசென்சியல் தான். இதை ஒரு தடவை நீங்கள் உங்கள் குழந்தையோட கழுத்தில் கட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஊட்டி பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பழகிடும். இந்த பிப்ஸ் எடுத்து நீங்கள் கட்டி விட்டாலே ஸோ இது சாப்பாடு டைம், இது மீல் டைம் அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இது குழந்தைக்கு ஒரு ஹேபிட்டாக பழக்கப்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் கூட இந்த பிப்ஸை கட்டி விட்டே நீங்கள் குழந்தைக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். என்ன நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது சரி, ஃபுட்டு கொடுக்கும்போது சரி, இதை பின் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதில் ஸ்னாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2 ஸ்னாப் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அவ்வளோ சீக்கிரமாக பிஞ்சு போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு பேக் சைடில் இந்த பட்டன் மாட்டி விட்டுறலாங்க. இதில் ஆக்சுவலாக 2 கிளாத் இருக்கும். மேலே ஒரு கிளாத்து, அடியில் ஒரு கிளாத் இருக்கும். மேலே இருக்கிற கிளாத் ரொம்ப சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். இந்த மேலே இருக்கிற கிளாத்து மேலே தான் நம்ம என்ன ஊட்டுறோமோ அதெல்லாமே படுங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேர் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சாதாரணமாக கையிலையே நீங்கள் சாதாரணமாக நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பை போட்டு துவைச்சிங்கனாலே போயிடும். இதுக்கு கீழே அடியில் இருக்கிறது ஒரு பிளாஸ்டிக்குங்க. பார்த்தாலே தெரியும், மேலே ஒரு கிளாத் உள்ளே ஒரு கிளாத் இருக்குது. மேலே இருக்கிற கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடியில் இருக்கிற கிளாத் பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸ்னாப் பட்டனும் இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்னாப் பட்டனை நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நான் வாங்கின போது இதில் மொத்தம் 3 பீஸ் இருந்துச்சுங்க. ஒரு பீஸ் பிரணீத் எங்கேயோ விளையாண்டு போட்டு தொலைச்சிட்டான். ஸோ 2 பீஸ் மட்டும்தான் இருக்குது எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இது 3 பீஸாகவும் கிடைக்கும், 6 பீஸ் கிடைக்கும், இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா 12 பீஸு 8 பீஸ்னு எவ்வளோ பீஸ் வேணாலும் செட்டாக கிடைக்குங்க. நான் இந்த ப்ராடக்ட் அமேசான்லேருந்து
பை பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதில் 8, 6, 12 அந்த மாதிரி நிறைய செட்டு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா 3 வாங்கினீங்கனாலே போதும். 3 இருக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்கினாலே போதும். இதுதான் நான் வாங்கினேன். இப்போ என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. இன்னும் இதை கட்டி தாங்க நான் அவனுக்கு எதாக இருந்தாலும் ஊட்டி விடுவேன். நான் வாங்கி 3 வருஷம் ஆச்சுங்க. ஸோ இப்போ டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் டிசைன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன். இல்லை அந்த சேம் டிசைன் இல்லை அப்படின்னா சேம் கம்பெனி அண்ட் குவாலிட்டி சேமாக இருக்கிற மாதிரியான லிங்க் கீழே கொடுக்குறேங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.